இவங்க வந்து பெருமாள் சாமி எக்ஸ் ஆர்மியில வேலை பார்க்குறாங்க. என் பேர் சத்யபாமா. நான் லட்சுமிபுரத்துல இருந்து பேசுறேன். என்னோட பிள்ளைங்க எஜுகேஷனுக்காக நான் வச்சிருந்த பணத்தை உனக்கு வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி இவர் வாங்கினாரு. வாங்கினதுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வட்டியும் தரல, முதலும் தரல. என் பிள்ளை பெரிய பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு பணம் கேட்கும் போது எனக்கு தரமாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. மொத்தத்துல எனக்கு முதலும் தரமாட்டேங்கிறாரு. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு கேட்டதுக்கு என்னைய வந்து தினக்கூலின்றதுனால எங்களை வந்து ரொம்ப இது பண்றாங்க சார். நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். 10 லட்சத்துல ஒரு மாசம் முதல் வட்டி வந்து நான் வந்து 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வட்டியும் இல்லை, முதலும் இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த முதல கேட்டுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க வந்து உன் சக்திக்கு தகுந்த மாதிரி படிக்க வைக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்கணும்னு வேற சொல்றாரு. என் செல்லுல டெய்லி வாட்ஸ்அப்ல அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு, இந்த ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொல்லி செல்லுல மெசேஜ் அனுப்பி நீங்க ஃபீஸ் கட்டாம படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. எனக்கு வந்து எந்த முதலுமே தரல. திடீர்னு இடையில வந்து ஒரு பேப்பரை கொடுத்து உன்னோட பணத்தை வந்து தனியார் நிறுவனத்துல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவர் கையில தான் நான் பணம் கொடுத்தேன். சித்தப்பா உங்களை நம்பிதான் நான் காசு கொடுத்துருக்கேன், நீங்க தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிதான் நான் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முதலும் தரல, வட்டியும் தரல. கேட்கறதுக்கு எங்களை இந்த மாதிரி வெளியே வந்து நிக்க வச்சு இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப நாங்க வந்து பணம் முதல்ல கேட்டு நான் இங்க நிக்கிறேன். எனக்கு 3 நாளா வந்து உள்ள இருந்தேன், வீட்டுக்குள்ளதான் இருந்தேன். அவங்க வந்து போலீஸ் கேஸ் கொடுத்து என்னைய வெளியில விரட்டினாங்க. எங்க அம்மாவுக்கும் நெஞ்சு வலி வந்து பெரியகுளம் GH ஹாஸ்பிட்டல்ல அவங்க படுத்திருக்காங்க சீரியஸா நெஞ்சு வலியில. நானும் நைட்டெல்லாம் அங்க இருந்து அட்மிட் ஆயிட்டு தான் நான் இப்ப காலையில இங்க வந்திருக்கேன். பிள்ளைங்களை வெளியில விரட்டி விட்டாங்க. பாத்ரூமுக்கு கூட போகாம பாத்ரூம்லயும் பூட்டை போட்டு விட்டாங்க. பிள்ளைங்க வெளியில வர நேரத்துல கேட்லயும் பூட்டை போட்டு இப்ப வெளியில தள்ளி உட்கார வச்சிருக்காங்க.